போல போறவன் படுற பாடு எத்தனை சினிமா வேணா எடுக்கலாம். அவன் ஒன்றும் அப்படியே வீரமாக தான் போக முடியாது, பயந்து பயந்து போவான். எதனா நண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளால முடியுமா? முதல் போகிற போது போயிட்ட பிறகு குளிர் விட்டு போயிடுச்சு, அதே வேலையாக இருப்பார். அந்த விபச்சாரம் என்பது தவறு தொடக்கத்திலேயே நடக்காமல் இருக்க வேண்டும். நடந்துவிட்டால் அதுவே தூண்டி தூண்டி தொடரச் செய்யும். இளைஞர்களை எங்க காப்பாற்றணும்? நம்ம மன தூய்மையோடு அவர்களை ஆக்கி இறையச்சத்தோடு அவர்களை நிரப்பி நம்முடைய செயல்கள் ஆணவமற்றதாய் இருப்பதனாலே அவர்களை திருத்திவிட முடியும். இளைஞர்களை திருத்திவிட முடியும். நம்மில் பெரியவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். யாரை பார்த்தாலும் ஆணவம் பிடித்தவர்களாக நாம் இருந்து விடுகிறோம் பெரிய தலைமுறை. அதுக்கப்புறம் அவங்கிட்ட நீ நல்லா இரு நல்லா இருன்னா ஆணவம் பிடிச்சவன் எப்படி நல்லா இருக்க முடியும்? நேர்வழியில போக முடியும்? இது இறைவனின் கோபத்துக்கு ஆளாகிற வழியா இல்லையான்னு ஒரு கணம் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்களா? நானே காது பட கேட்டிருக்கிறேன். என்ன தெரியும்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்களாம் எவ்வளவு படிச்சிருக்கோம் தெரியுமா? எங்ககிட்ட எல்லாம் நீங்க விளக்கம் கேட்க வேணாமான்னு எங்கிட்டயே பேசியிருக்காங்க பல பேர். எனக்கு ஒரே சிரிப்பு மனசுக்குள்ள. இன்னும் இவர் படிக்க வேண்டியது படிக்கலை. நாங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் தெரியுமா? படிக்க வேண்டியது எது? இறைவன் உனக்கும் எனக்கும் சமமாய் தந்தது திருக்குறான். அதை நீங்கள் நிறைய படிச்சிருந்தா எனக்கு அள்ளி கொடுங்க, கற்றுக்கொடுங்கள். காயப்படுத்துவதற்கு உங்களுக்கு யார் உரிமை தந்தது? கற்றுக்கொடுங்கள். அந்த ஆணவம் எவ்வளவு பேருக்கு இருக்குதுன்னு லைஃப்ல பார்த்துருப்பீங்க நீங்க. விவேகத்தினாலே ஆணவம் வருகிறது, வீரத்தினாலே ஆணவம் வருகிறது, செல்வ வளத்தினாலேயும் வள்ளல் தன்மையாலும் கூட பலருக்கு உதவி செய்வதனாலே உங்களுக்கு ஆணவம் வந்து விடுகிறது. இந்த ஆணவத்திலிருந்து நீங்கள் விடுபட்டால்தான் குற்றச் செயல்களிலே இருந்து இளைஞர்களை காப்பாற்ற முடியும். இது ஒரு முதல் செய்தி. இரண்டாவது ஒரு மனோதத்துவ செய்தியை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். தவறு செய்ய தூண்டுவது, அந்த தொடங்கிவிட்டால் அந்த தவறே தவறு செய்ய தூண்டும் என்று சொன்னேனே, அதற்கு ஒரு அருமையான காரணம் இருக்கிறது. கூர்மையாக கவனியுங்கள். தவறு செய்துவிட்ட பிறகு மனத்தில் உறுத்தல் வரும். யாராக இருந்தாலும் தவறு செய்தவருக்கு மன உறுத்தல் வரும். வருமா வராதா? நிச்சயம் வரும். ஆனால் செய்து விட்டோமே, இது மனம் உறுத்துகிறதே, இதிலிருந்து எப்படி விடுபடுவது, வெளியே வர்றதுன்னு செய்துட்டது செய்தத்தானே தப்பு. செய்துட்டமே, அதுலேயே இருந்துட்டு போயிடுவோம் என்று பெருக்கிக் கொள்ளுகிறார்கள் தவறுகளை இளைஞர்கள் இன்றைக்கு. கவனியுங்கள். தவறு செய்ய தொடங்கிட்டான், ஒரு தவறு செஞ்சிட்டான், ரெண்டாவது தவறு செஞ்சிட்டான், ஆணோ பெண்ணோ தவறான விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க, ப்ளூ ஃபிலிம் பார்க்கக்கூடாது பார்த்துட்டாங்க, தவறு செஞ்சிட்டோமே, மனம் குறுகுறுக்குதே, மனம் உறுத்தலா இருக்குதே, செய்துட்டது செய்தது தானே, அதுல இருந்து எப்படி வெளிப்பட முடியும்? தப்பு தான் செய்துட்டோமே, சரி நம்ம அவ்வளோதான், இனிமேல் நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்டுன்னு அந்த தவற்றிலேயே மீண்டும் மீண்டும் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், முக்கியமான செய்தி. இவர்களுக்கு இறைவனை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா அல்லவா? என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் கூட நிராகரிப்பாளனாக இருந்தேன். அதற்கு முன் பிறப்பிலே பல தெய்வ வழிபாட்டு குடும்பத்திலே பிறந்தவன், பல தெய்வங்களை வழிபட்டவன், தெளிவான நிராகரிப்பாளனாக காவிராக இருந்தவன். நிராகரிப்பாளன்னா உங்க வீட்டு நிராகரிப்பு, எங்க வீட்டு நிராகரிப்பு இல்லை. என்னால கெட்டு போனவன் 1,00,000 பேராவது இருப்பான் தமிழ்நாட்டில். என் பேச்சை கேட்டு கேட்டு போனவன் அவன் தான் இப்போ எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறது. எங்களெல்லாம் இப்படி கொண்டாந்து விட்டு நீ போயிட்டியே, உன்னை நம்பிதானே நாங்கள் இதுக்கு வந்தோம், நீ மட்டும் இப்படி போயிட்டியே, சரி நான் எங்கே போகணும், நாங்கள் வாடான்னு சொல்லிட்டேன். நான் சிம்பிளா என்னை நம்பி தானே வந்தேன், நான் இப்போ எங்கே போயிருக்கணும், வா முழுசா நம்பி இருந்தா படி திருக்குறானே அப்படின்னு சொல்கிறேன். இது வேடிக்கையாக சொல்கிறது. ஆனால் அவ்வளவு நிராகரிப்பாளனாக இருந்த என்னை அப்துல்லாவாக இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நேரம் பரம்பரை முஸ்லீம்கள் உட்காந்து என் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, பெரிய மார்க்க அறிஞர்கள்லாம் கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
இறைவன் அவ்வளவு பெரிய இணை வைக்கிற பாவம், மிக கொடிய பாவத்தையும் நிராகரித்த பாவத்தையும் மன்னித்து விட்டான். ஏற்றுக்கொண்டதனாலே மன்னித்து விட்டான். இறைவன் மகா பெரிய மன்னிக்கிறவன். அவன் எப்படி எல்லாவற்றையும் விட மிக பெரியவனோ மிகப்பெரிய மன்னிப்பாளன் இறைவன். இந்த செய்தியை குழந்தைகளுக்கு சொல்லுங்க. நேற்று வரைக்கும் நடந்த தப்ப இனிமேல் நீ பண்ணலன்னா, இறைவனிடத்தில் மன்றாடினா அது கேன்சல். இந்த ஊக்கத்தை ஊட்டுங்கள் இளைஞர்கள் கிட்ட. பல இளைஞர்கள் மாட்டிக்கிட்ட பிறகு தப்புல வெளியே வர்றதுக்கே முடியல அவனால. காரணம் என்னன்னா, தப்பு பண்ணிட்டுமே உறுத்தல். மன்னிக்கிறவன் இறைவன் என்பதை சொல்லுங்கள். நீங்க ஒன்றும் மன்னிக்க வேண்டியது இல்லை. நீங்க மன்னிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பொய். அது நீங்க மன்னிக்க மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நினைவு வச்சுக்கின்னு குத்துவீங்க அவனை. நீங்க என்ன பண்ணன்னு தெரியாது அப்படின்னுட்டு. உங்க டிபார்ட்மெண்ட்டே பொய் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட். ஆனா இறைவன் மகா பெரிய மன்னிப்பாளன், ஈடிணை இல்லாத மன்னிப்பாளன். திருக்குறானில பல இடங்களில் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று எத்தனை இடங்களில் வருகிறதோ அதற்கு சமமாக ஒன்று குறையாமல் மன்னிப்பவன் என்கிற வார்த்தை வருகிறது திருக்குறானிலே. இறைவன் எதை ரெண்டையும் திருப்பி திருப்பி சொல்லுகிறான்? எல்லாவற்றையும் அறிந்தவனாயிருக்கிறான் அல்லாஹ் தஆலா என்பதையும், எல்லாவற்றையும் மன்னிப்பவனாயிருக்கிறான், மிகச்சிறந்த மன்னிப்பாளன். இந்த நம்பிக்கையை குழந்தை கூட்டுங்க. ஆனால் எப்பொழுதும் மன்னிப்பான் ஹதீஸ்களில் இருக்கிறது. அந்த தப்பை திரும்பியும் செய்யக்கூடாது, எந்த தப்பையும் செய்யக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டாதான் மன்னிப்பான். இந்த வாரத்துக்கு ஒரு தடவை பாவ மன்னிப்பு வாங்கிட்டு மறுபடியும் வாரம் பூரா பாவம் பண்ற கம்பெனியில் சேரக்கூடாது. வாரம் பூரா பாவம் பண்றதுதான். ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் பாவ மன்னிப்பு வாங்கி வந்துடுறது சீட்டு. அடுத்த வாரத்துக்கு லைசன்ஸ், அது விசா. அடுத்த வாரம் பூரா பாவம் செய்யலாம். அதுக்கு அடுத்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இது அல்லாஹ்விடத்தில் செல்லுபடி ஆகாது ஆகாது ஆகாது. ஒரு பாவம் செய்து தவறு செய்து விட்டால் மன்னிப்பு நிச்சயமாக இதுவரைக்கும் நீ செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். பிறப்பிலேயே ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், சைவ குடும்பத்தில் இணை வைப்பவனாக இருந்தேன். இணை வைப்புன்னா உங்க வீட்டு இணை வைப்பு, எங்க வீட்டு இணை வைப்பு கிடையாது. 30 முக்கோடி தேவர்கள், மூவர்கள், கிண்டர்கள், கிம்புடர்கள், அட்டதிக்கு பாலகர்கள், அவரவருக்கு சேவகர்கள், புள்ளக்குட்டிகள், பொண்டாட்டிகள், புள்ளக்குட்டிகள் எல்லாம் சேர்த்து பார்த்தா 128 கோடி வரும். 30 முக்கோடி தேவர்கள் பெருக்குனா 90 கோடி ஆகிப்போச்சு. அதுவே அவ்வளவு தெய்வங்கள். சிமெண்ட்ல செய்து வச்ச பெரிய அரவான் சிலையை பார்த்தாலும் இப்படிங்கிறது, வெறும் சிமெண்ட்ல பூசி வச்ச வெறும் செங்கல்ல பார்த்தாலும் இப்படி இப்படின்றது. இணை வைப்புல நம்மளை அடிச்சுக்க முடியாது யாராலையும். இந்த செங்கலுக்கு ஒரு பாட்டு எழுதி வைப்பேன், அந்த அரவானுக்கு ஒரு பாட்டு எழுதி வைப்பேன், சுடலமாடனுக்கு ஒரு பாட்டு எழுதி வைப்பேன். என் கவிதை ஆற்றல் பூராத்தையும் பயன்படுத்தி ஏகப்பட்ட தெய்வத்துக்கு பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். அப்படி இணை வைப்பவனாக இருந்த நான் நிராகரிப்பாளனாக மாறிட்டேன் 17 வயசுல. 17 வயதுல நிராகரிப்பாளன். எந்த அளவிற்கு என்றால் உலகம் முழுக்க என் பெயர் தெரிகிற அளவிற்கு நான் நிராகரிப்பாளனாக இருந்தேன். உலகம் முழுக்க என் பெயர் நிராகரிப்பாளன் என்று தெரியும், நாத்திகன் என்று தெரியும். என்னை மன்னித்து இறைவன், நான் என்றைக்கு அங்கே காபாவிலே போய் கண்ணீர் மல்க அழுது 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 தொழுது அங்கே எதையும் வேண்டி கேட்க எனக்கு தெரியல. இறைவா என்னை மன்னிச்சிரு, இதாய்த்து தந்து இந்த வயதில் என்னை ஏற்றுக்கொண்டாங்க. இறைவா என் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடு என்று உருகி உருகி அழுத போது நான் மன்னிக்கப்பட்டதாய் உணர்ந்தேன். இறைவன் மிகச்சிறந்த மன்னிப்பாளன். 10 வருடமா திருக்குறானையும் ஹதீசுகளையும் படிச்சுட்டு தான் 9.5 வருடம் படித்த பிறகுதான் நான் வந்திருக்கிறேன். வந்து சேர்ந்த பிறகு இறைவன் மன்னிப்பவன் என்று தெரிந்துதான் வந்தேன். மன்னித்து விட்டான் என்று உணர்கிறேன். இதை அப்படியே இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். நீ இதுவரைக்கும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், நீ மன்னிக்கிற, அம்மா மன்னிப்பா, அத்தா மன்னிப்பாருங்கிறதெல்லாம் போய் நீங்கள்லாம் மன்னிக்க மாட்டீங்க. மன்னிச்சாலும் திருப்பி நினைவுல வச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நோண்டுவீங்க.
ஆனால் இறைவன் மன்னித்தால் மன்னித்தது தான். இறைவனே மன்னிச்சிட்ட பிறகு அப்பா என்ன மன்னிக்கிறது, ஆட்டுக்குட்டி என்ன மன்னிக்கிறது? அதற்கு பிறகு ஒருபோதும் அந்த தவறை செய்யாமல் இருந்தால் போதும் என்று குழந்தைகள் போதியுங்கள். இதுதான் அதிலே இருந்து விடுபடுகிற வழி. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், தவறு தொடங்கிவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த தவறே அந்த தவறை செய்ய தூண்டும். அதிகமாக சூதாட்டத்தை சொன்னேன், குடிப்பதை சொன்னேன், விபச்சாரத்தை சொன்னேன். முதல்ல போகும்போது பயந்துக்கிட்டு தான் போகிறான் எல்லாரும் விபச்சாரத்துக்கு. அதுக்கு பிறகு அதே வேலையாக இருக்கிறான். எதனாலே நடக்கிறது இது? அந்த தவறே மறுபடியும் மறுபடியும் தூண்டுகிறது. பெண்கள் கூட இந்த ஆபாசமாக உடை உடுத்துறாங்களே, இந்த செல்ஃபோனில் எவன்கிட்ட இளைஞங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயந்து பயந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் செய்ய தொடங்கிவிட்ட பிறகு குளிர் விட்டு விடுகிறது. செய்ய தொடங்காமலே தடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தி தெரிகிற 7 வயதிலேயே அவர்களை மன தூய்மைப்படுத்துகிற தொழுகையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் நடந்து காட்டி வழி நடத்துங்கள். நீ போய் தொழுன்னு சொல்லிட்டு நீங்க போயிடக்கூடாது. எங்கேயும் நீங்க சரியாக மன தூய்மைக்காக தொழுங்கள். உங்கள் மனத்தை தூய்மைப்படுத்துகிற ஆற்றல் அந்த தொழுகையிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸிலே இருந்து சொல்லுகிறேன், ஆற்று நீர் எப்படி உங்களை 5 வேளை குளித்தால் தூய்மைப்படுத்தி அழுக்கு மிஞ்சாதோ அதுபோல் மனத்தை தூய்மைப்படுத்தும் என்று உத்தரவாதம் இருக்கிறதே. தூய்மைப்படுங்கள். தூய்மைப்பட்ட மனத்தில் ஆணவம் இருக்குமா? தூய்மைப்பட்ட மனத்தில் கோபம் இருக்க முடியுமா? தூய்மைப்பட்ட மனத்தில் சந்தேகம் இருக்க முடியுமா? தூய்மைப்பட்ட மனத்திலே பழிவாங்கும் உணர்ச்சி இருக்க முடியுமா? தூய்மைப்பட்ட மனத்திலே கோபம் இருக்குமா, ஆணவம் இருக்குமா, பழிவாங்கும் உணர்ச்சி இருக்குமா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் 5 வேளை தொழுகிறேன், ரொம்ப தப்லீக்காக இருக்கிறேன், பப்ளிக்காக இருக்கிறேன்னெல்லாம் பிலிம் காட்டக்கூடாது. ஆணவம் இருந்தால் நீங்கள் தொழவில்லை என்கிறேன். நான் தொழுவது போல் நடித்திருக்கிறீர்கள். இரையச்சம் குறைவாக இருந்தால், ஆணவம் இருந்தால், அச்சமில்லாமல் அதாவது வஞ்சகமாக நீங்கள் பேசினால், அடுத்தவரின் மனத்தை துன்புறுத்துகிற வகையில் நீங்கள் நடந்து கொண்டால், கோபப்பட்டால், ஆணவம் கொண்டால், வஞ்சம் தீர்க்குவது போல நடந்து கொண்டால், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், இன்னைக்கு அவரை வச்சுக்கிறேன் கச்சேரின்னு சொல்கிற மனைவி 5 வேளை தொழுதாருன்னா 50 வேளை தொழுதாருன்னா தொழுகையா அது? அதே மாதிரி இவர் வந்து பேசிக்கிறேன், பின்னிடுறேன் அவளை அப்படிங்கிறாரு. மனம் தூய்மையாக இருந்தால் அந்த நேசத்துக்குரிய மனைவி மீது இப்படியெல்லாம் இருக்குமா அவனுக்கு? பார்க்காதவற்றை, சாட்சி இல்லாதவற்றை கொண்டு சந்தேகப்படாதீர்கள். பார்க்காதவற்றை, சாட்சி இல்லாதவற்றை கொண்டு சந்தேகப்படாதீர்கள் என்று இஸ்லாம் அறிவிக்கிறதே. வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துக்கிறீங்களா? என்கிட்ட வர்ற 90% கேஸு, கணவன் மனைவி சண்டை கேஸு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வருது. வர்றவன் பூரா சந்தேகத்துக்கு பார்த்தியாடானா பார்க்கலை, கேட்டியாடானா கேட்கல, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதானா இல்லை, சரி ஏதாவது அதுக்கான சூழ்நிலை இருக்குதா, அது ஏதாவது கண்டையான்னா இல்லை, இருக்குமோன்னு நினைக்கிறாராம். இப்படி தான் வர்றாங்க. இருக்குமோன்னு இவர் நம்புறாங்க. மனம் தூய்மையா இருந்தா அப்படி நம்புவியா? இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத இறைவனிடத்தில் விடுவதற்கு நீ தயாரா இருக்கிறியா? முதல்ல இந்த உணர்வெல்லாம் நமக்கு இருந்தால்தான் பிள்ளைகள் தவறு செய்யாமல் இருப்பார்கள். அவர்கள் வழிகடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல சினிமா பார்க்கறத நாம விடணும். இந்த காதுல மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இந்த செல்போனில் சொருவி. அந்த கிளர்ச்சி தரக்கூடிய, உணர்ச்சி ஊட்டக்கூடிய இசை தடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது